Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம அகரம்சேரியில தான் இருக்கோம். கரெக்டாக வேலூர்ல இருந்து திருப்பத்தூர் போகிற ரோட்டில் உள்ள ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் திங்கட்கிழமை அன்று இங்கே நடக்க போகுது. அந்த மைதானத்தில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இந்த இடம் வந்து தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லும். குறிப்பாக நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேற்கூரை அப்படின்ற ஒரு விஷயம் சமீபத்தில் சேலத்தில் நடந்த அந்த சேலம் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திலையுமே வந்து வெயில் காரணமாக ஒருவர் உயிரிழந்ததுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். அது இந்த முறை இங்கே நிகழாமல் இருக்கிறதுக்காக இங்கே மேற்கூரையுமே அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர பாதுகாப்பு வசதிகள் நம்ம ஆல்ரெடி நம்ம காணொலியிலே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இங்கே மினி மருத்துவமனை அந்த அளவுக்கு அந்த வசதிகள் வந்து இங்கே அமைச்சிக்கிட்டு இருக்காங்க, தயாராகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதுதான் இப்போ நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துல தான் வந்து பின்னாடி அந்த செட்டானது அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இரவும் பகலுமாக வேலைகள் அமைச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக முதலில் மக்கள் சந்திப்பு கூட்டமாக தயாராகிட்டு இருக்க இந்த வேலூர் ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக மாற்றப்படுது. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இங்கே நேரம் காலதாமதமாக ஆகிட்டு இருக்க நேரத்தில் தான் சேலத்தில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் உடனே அங்கே அனுமதி வாங்கி அங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மீண்டும் வேலூரில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக அவங்க மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்னா இன்னும் அதிக நிபந்தனைகள் இருக்குது, அதிக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்ற காரணத்தினால மட்டுமே நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறுபட்டிருக்கு. இங்கே வேலூரில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வேல்முருகனை கேட்கும் பொழுது இங்கே ஒரு 1000 தன்னார்வலர்களை வந்து நாங்கள் நியமிச்சிருக்கோம். அவங்களும் இரவு பகலமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ஒத்திகையும் முடிஞ்சிருச்சு. மினி மருத்துவமனை வசதிகளும் இங்கே நாங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. எக்ஸிட் வழிகள், அதாவது ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்றப்பையும் அதுக்கும் நாங்கள் தயார் நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆம்புலன்ஸ் வசதிகளும் அதிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இறுதி நேரத்தில், அதாவது இந்த வெயிலின் காரணமாக இறுதி நேரத்தில் சொல்லப்பட்டிருந்த அந்த மேற்கூரையானது இப்போ இங்கே பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருக்கு. ஸோ வரக்கூடிய மக்கள் வந்து வெயில நிற்கக்கூடாது. அதாவது 4900 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே மேற்கூரையை வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து இங்கே வந்து பேசிட்டு போகிற வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கும் வகையில் இந்த கூட்டமானது அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைதானமானது இப்போ தற்போது தயாராகிட்டு இருக்கு. மேற்கூரைக்கு வந்து எல்லாமே பில்லர் எல்லாமே அமைச்சிட்டாங்க. அதுக்கு உண்டான வேலைகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 4900 பேர் அப்படின்றது அவங்க நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்ற ஒரு நிபந்தனைகளோட நடக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் தண்ணீர் வசதியாக இருக்கட்டும், மருத்துவ வசதியாக இருக்கட்டும், கழிவறை வசதிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து வேணாம் அப்படின்ற அளவுக்கு இங்கே வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இது இங்கே ஒரு பற்றாக்குறை, இது இல்லை அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் வந்துடக்கூடாது அப்படின்னு தலைமை அறிவுறுத்தலின்படி இங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து இங்கே ஆய்வு பண்ணியிருக்காங்க. இங்கே ஆய்வு பண்ணி எந்த மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு, எந்த மாதிரியான ஏற்பாடுகள் தற்போது முடிவு அடைஞ்சிருக்கு, என்ன ஏற்பாடுகள் பண்ண போறீங்க, விஜய் அவர்கள் எந்த வழியில் வரப்போறாரு, எந்த வழியில் எக்ஸிட் ஆக போறாரு அப்படின்றது முதற்கொண்டு கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன அந்த 1000 தன்னார்வலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 900 பேர் வந்து ஆண்கள், 100 பேர் வந்து பெண்கள் அப்படின்றத இவங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நியமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டி, நம்ம வழக்கமாக விஜய் அவர்களோட கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டியானது எல்லா இடத்துலையுமே அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய மக்களும் உள்ளே வர முடியாது, உள்ளே இருக்கக்கூடிய மக்களும் வெளியே போயிட முடியாது. ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய மக்கள் ஆர்வின் மிகுதியில் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ விஜய் அவர்கள் எந்த வழியில் வருவாங்க அப்படின்றத தொடர்ச்சியாக நிறைய கூட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க முடிஞ்சுது. இங்கேயும் அதே மாதிரி தான். இதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு வழி பாதையை ஒன்று அமைச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் அந்த வாயிலாக தான் வந்து மேடை அருகில் வரப்போகிறார். விஜய் நின்று பேசக்கூடிய இடமானது அங்கே தான் அமைக்க போகிறாங்க. நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் விஜய் அவர்களோட வாகனம் வந்து நிற்க போது, அங்கே தான் பேச போகிறாரு. இம்முறை வந்து மக்களுக்கு வெயில் இல்லாத அளவுக்கு இதை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. வேலைகளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இங்கே இரவும் பகலுமாக அனைத்து வேலைகளும் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு, செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் அதான் சொல்கிறாங்க. இங்கே வந்து எதுக்குமே வந்து இது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடக்கூடாது அப்படின்றதுல தலைமை எங்களுக்கு வந்து அறிவுறுத்திருக்காங்க. குறிப்பாக எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்பட்டக்கூடாது. அதை குறிப்பாக விஜய் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க. அதையும் அவர்
இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்கவும் அவர் விரும்ப மாட்டார். சேலத்தில் நடந்த சின்ன விஷயம் கூட இந்த மாதிரியான செயல் இன்னி தொடர்ந்துடக்கூடாது அப்படின்றத ரொம்ப கவனமாகவும் கண்டிப்பாகவுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வாயிலாக தான் இங்கே நிறைய விஷயங்கள், நிறைய ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. காலையில் தன் ஆர்வலர்களோட ஒத்திகை முடிவடைஞ்சிருக்கு. நாளை, அதாவது இன்று மாலை இல்லைன்னா நாளை காலையிலேருந்து ஆம்புலன்ஸ், அதுவும் இல்லாமல் மருத்துவ வசதி, அந்த மினி மருத்துவமனைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களும் வந்து இங்கே எல்லா ஏற்பாடுகளையுமே செஞ்சு அவங்களோட இடத்துல வந்து தயாராக போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஸோ இந்த அகரம்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்த இடமானது ரொம்ப அமைதியான ஒரு சூழலை ஏற்பட்டுருக்கு. நம்ம சுற்றி இருக்க கூட இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி காடுகளாக தான் இருக்குது. முன்னாடியுமே வந்து ஒரு சின்ன மலையானது இருக்குது. ஏன்னா சேலத்துலேயுமே வந்து சீல்நாயங்கப்பட்டி பைபாஸுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு தாவேக்காக்கு வந்து ஒதுக்கப்பட்ட இடமானது வந்து பார்த்திங்கன்னா மலைகள் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த அகரம்சேரியுமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி அவ்வளோ பெரிய இடங்கள் இருந்தாலுமே கூட, அதாவது மெயினான ஊர்கள் இருந்தாலுமே கூட, இந்த அகரம்சேரியில் தான் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்காங்க. பல நிபந்தனைகளோட இந்த கூட்டத்துக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க காவல்துறை. அதுலேயும் எந்த ஒரு விதமான இடையூறும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்கு முழு பொறுப்பேற்று இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பின்படி நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதான் நான் சொன்னேன், காவல்துறை கூடவே இருக்காங்க. ஏன்னா இந்த முறையும் எந்த ஒரு அசம்பாவியம் நடந்துடக்கூடாதுன்னு அவங்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. விஜய் அவர்கள் ரோடு மார்க்கமாக இந்த கூட்டத்துக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. சேலத்தில் அவர் பேசும்பொழுது ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. நம்ம சொன்ன மாதிரி மேடைக்கு மேடை அவரோட பேச்சானது ரொம்ப மெருகேறிட்டே போய்கிட்டு இருக்கு. என்ன தேவை அந்த மக்களுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு என்ன தேவை, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னானது சொல்லப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த வேலூர்லேயும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் அது நடக்க போகுது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் காலையிலேருந்து நம்ம அவங்ககிட்ட பேசும்பொழுது ரொம்ப வருத்தமாகவே நிறைய விஷயங்கள் தெரிவித்தாங்க. இல்லைங்க, நாங்களே ரொம்ப ஆர்வமாக இருந்தோம், மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு தான் கொஞ்சம் நேரமே எடுத்துக்கிட்டாங்க, சரி நாங்களாம் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு ஆர்வத்தில் இருக்கும் பொழுது, இல்லை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்தாலுமே கூட, இருப்பினும் நாங்கள் திருவிழாவாக தான் இந்த திங்கட்கிழமையை பார்ப்போம் அப்படின்ட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட சனிக்கிழமை சாரசாரியாக குடும்பமாக மக்கள் வந்து இந்த இடத்தை எப்படி அமைச்சிருக்காங்க, எப்படி ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு குடும்பமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்று சனி ஞாயிறு 2 நாட்கள் இருக்கும் பொழுது எல்லாருமே வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகிறது இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வர வழியில் இப்பயே பேனர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் கிட்ட நெருங்க நிறைய விஷயங்கள், நிறைய வசதிகள், நிறைய ஏற்பாடுகள் பண்ண போகிறான்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நம்ம சொன்ன மாதிரி அந்த இரவும் பகலுமாக வேலை அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் கிரெயின் மூலமாகவும் எல்லா விஷயங்கள் மூலியமாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. தண்ணி டேங்க் ஆனது இப்பயே கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த தண்ணி டேங்க்குமே வந்து அடுத்தடுத்து, அதாவது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, பாக்ஸ் கணக்காக வச்சுருந்தாங்க. மக்கள் வந்து குறிப்பிட்ட பாக்ஸில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் மக்கள் நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அந்த ஏற்பாடுகளோடு தான் இதுவும் நடப்போகுது. என்ன, இந்த குறிப்பிட்ட பாக்ஸுக்கு இவ்வளோ தான் கணக்கு அப்படின்னு தண்ணி டேங்க் வைக்கப்படும். இந்த முறை அது இல்லாமல் 1,00,000 தண்ணி கேன்கள் இன்னும் அதிகப்படியாக இறக்குமதி செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு உண்டான ORS, அது இல்லாமல் பிஸ்கெட், அதான் அந்த ஸ்நாக்ஸ் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அந்த பையில் இருக்க போகுது. இங்கே இருக்கக்கூடிய செயலாளர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட வேலைகளை தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. தட்டியானது இப்போ காவல்துறையோட கண்காணிப்பில் வந்து இந்த இடம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த பக்கம் யாரும் வந்துடக்கூடாது, இந்த இடத்துல இப்படி அமைங்க அப்படின்றத கூட இருந்தே நிறைய விஷயங்களை அவங்களும் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த முறை எந்த விதமான சின்ன ஒரு அசம்பாவிதம் கூட ஏற்பட்டக்கூடாது, நடந்துராது அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதியளிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இந்த இன்னும் திறந்த வெளியில் தான் இருக்குது. மேலே டென்ட் அமைக்க போகிறாங்க. இது அமைச்சாலே வந்து இந்த வெயிலின் தாக்கமானது குறைய ஆரம்பிக்கும். 4,900 பேருமே வந்து சேஃபாக போகிறதுக்கு என்ன உத்தரவு கொடுக்க முடியுமோ, எந்த மாதிரியான பாதுகாப்புகள் அமைக்க முடியுமோ அத்தனை விஷயங்களும் இங்கே அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கே ரொம்ப நிகழ்ச்சியாக தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த காணொலியிலும் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து திங்கட்கிழமை ஒரு திருவிழாவுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு வேலூர் மக்கள் சொல்கிறதா இருக்கட்டும், நிர்வாகிகள் வந்து எங்கள் தளபதி, எங்கள் அண்ணனை வந்து நாங்கள் வரவேற்று அவரை வந்து இன்னும் கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும், இந்த வேலூர் மக்கள் அவரை வரவேற்க தயாராகிட்டாங்க. இன்னும் என்னென்ன நடக்குதுன்ற தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கு.